எனதன்மை கண்மணிகளே வணக்கம். எல்லோரும் நல்ல முறையில படித்து வருகிறீர்கள் என்று ஐயா நம்பிக்கொண்டிருக்கின்றேன். அதே தருணத்தில் நாம் பொருள் வேறுபாடு என்ற பகுதியை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். ஒரு இரண்டு சொற்களுக்கு இடையே ஒற்று மிகுத்து வருவதால் என்ன பொருள், ஒற்று மிகாமல் வருவதால் என்ன பொருள் என்று ஒற்றுப்பிழைகளை நாம் கற்று வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற சொல் ஆண்டு சென்றது, ஆண்டு சென்றது. அந்த இடத்திலே வல்லினம் மிகுந்தால் என்ன பொருள்? கமெண்ட்ல சொல்ல முயற்சி பண்ணுங்க. நீங்க எல்லாரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டு சென்றது, ஆண்டு என்ற சொல் பாருங்களேன், பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு தொல்காப்பியர் பயன்படுத்துறார். ஈராறு அகண்டு அகவையால் என்று சிலப்பதிகாரத்திலே நம்முடைய இளங்கோவடிகள் பயன்படுத்துறார். ஆண்டு என்ற சொல் அங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இப்ப ஆண்டு என்பதற்கு அவ்விடத்தில் என்ன பொருள் என்று சொன்னால் காலம். தமிழர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஆண்டு என்று, காலத்தை ஆண்டு என்று பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஓர் ஆண்டு கடந்தால் ஓர் அகவை நிறைவடையும் என்பது தமிழர்களுடைய நம்பிக்கை. அந்த வகையில் ஆண்டு சென்றது என்று ஒற்று மிகாமல் எழுந்திருந்தால் அது பேர் எழுவாய் தொடர். ஆண்டு சென்றது என்று சொல்லுவார்கள். அதாவது ஓர் ஆண்டு கடந்து விட்டது என்று சொல்லப்படுவது உண்டு. ஒரு காலம் முடிந்தது என்று சொல்லப்படுவது. அதுவே ஆண்டு சென்றது என்று ஒற்று மிகுத்தி எழுதிவிட்டால் ஆண்டு என்பது அங்கே சுற்றுச்சொல்லாக இருக்கிறது. அதுக்கு என்ன பொருள்னா, ஆண்டு சென்றது என்று சொன்னால் அங்கு சென்றது என்று பொருள். ஆண்டு சென்றான் என்று சொன்னால் அங்கு சென்றான் என்று பொருள். ஆண்டு கண்டேன் என்று சொன்னால் அங்கு கண்டேன் என்று பொருள். அப்போ ஒற்று மிகுத்தி எழுதிவிட்டால் அது சுற்றுச்சொல்லாக பொருள் விளங்குகிறது. ஒற்று மிகாமல் எழுதினால் எழுவாய் தொடர். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஓர் ஆண்டு சென்றது, ஓர் ஆண்டு கடந்தது என்று எழுதும் போது ஆண்டு என்பதை எடுத்து காலப்பெயராக நீங்கள் குறிக்க விரும்பினால், எழுவாய் தொடராக எழுத விரும்பினால் ஒற்று மிகாமல் எழுதல் வேண்டும். அதுவே சுட்டுச்சொல்லாக இடத்தை குறிப்பதற்காக பயன்படுத்த விரும்பினால் அங்கு ஒற்று மிகுத்து எழுதல் வேண்டும். இரண்டுக்கும் பொருள் வேறுபாடு புரிகிறது அல்லவா? சுருக்கமாக ஆண்டு சென்றது என்றால் ஓர் ஆண்டு முடிந்தது என்று பொருள். ஆண்டு சென்றது என்று சொன்னால் அங்கே சென்றான் என்று பொருள். விளங்குகிறது அல்லவா? நன்றி கண்மணிகளே. இதில் ஏதேனும் மையம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயா உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். நன்றி.